சால்டரிங் அயனோட அன்பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது அன்பேக்கிங் பண்ணிவிட்டு இந்த அயனை டேர் டவுன் பண்ணி உள்ளுக்குள்ள குவாலிட்டியில் எப்படி இருக்கணும்னு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அயனை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது எப்படி ட்ரினிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அயனை அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங்கில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்டான பேக்கிங்கில் நோவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சிங்கிள் கைண்ட் ஆஃப் பேக்கிங் தான் 25 வாட் அண்ட் 35 வாட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்து பேக் சைடுக்கு போகலாம். பேக் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நோவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதை கீழே அவங்களோட வெப்சைட் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு கீழே தான் வந்து நம்மளுக்கு இந்த அயனோட பவர் ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே இந்த அயனோட சில ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிலோ கீழே வந்தோம்னா இவங்களோட என்டையர் ப்ராடக்ட் ரேஞ்ச், அதாவது நம்ம கம்பெனியில் என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்னு போடுறோம். 300 ருபீஸ்க்கு 50 வாட் அயன் கிடச்சுன்னா ஒரு நல்ல டீல்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங்கை பார்த்தாச்சு. இந்த அயனை வந்து இப்போ அன்பேக் பண்ணுவோம். ஸோ இந்த அயனை அன்பேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இந்த பிட்டோட வெயிட்டை வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு 50 வாட் அயனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வெயிட்டான பிட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பேட் பிட் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லா சோல்டரிங் இன்ஸ்டால் மாதிரி ஸ்பேட் பிட் கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க்கிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இதை வந்து நான் இப்போ நம்மளோட 35 வாட் அயனோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளோட நோவல் 35 வாட் அயன். ஸோ இது ரெண்டு பிட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்க பிட்டை விட இதில் இருக்க பிட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஒர்க்கிங் ஏரியாவும் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர இந்த ரெண்டு அயனுக்கும் சிமிலாரிட்டிஸ் எதுவுமே கிடையாது. சேம் டைப் ஆஃப் ஹேண்டிலையும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க ஹேண்டிலுக்கு வந்து இவங்க ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட 35 வாட் அயனில் வந்துட்டு எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரிப்புக்கு வருவோம். கிரிப் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கிரிப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக உள்ள சின்னதாக உள்ள ஒரு 50 வாட் அயனுக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணுமோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அந்த கிளிப் இருக்குன்னா நம்ம வாலில் ஆணியில் ஏதாச்சும் இந்த அயனை ஹேங் பண்ணணும்னா இதை வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெயின் ரிலீஃபுக்கு வருவோம். ஸ்ட்ரெயின் ரிலீஃப் வந்து நல்லா பீஃபியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேலையை இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணும். பாடியோட இன்டிகிரேட்டடாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கும். இதுக்கு தனி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காட்டி நல்லா பீஃபியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஒயருக்கு வருவோம். ஸோ ஒயரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 வாட்ஸ் எல்லோ ஒயர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாகவே இருக்குது. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் 50 வாட் அயன் தான், மெயின்ஸ்லேருந்து 50 வாட் தான் ட்ரா பண்ண போகுது. ஸோ 50 வாட்ஸ் ட்ரா பண்ணுற ஒரு அப்ளையன்ஸ்க்கு இந்த கேஜ் இருக்க ஒயரே மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ப்ளக்கும் பார்த்தீங்கன்னா நைலான் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க போல், நல்லாவே இருக்குது டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பின் பவர் கார்டு தான். எப்போவுமே எந்த ஒரு அப்ளையன்ஸ் இருந்தாலும் இந்த 3 பின் பவர் கார்டை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த சால்டரிங் அயனை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற எக்யூப்மெண்ட்டுக்கும் சரி, இந்த 3 பின் பவர் கார்டை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டி ஆட் பண்ணுன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்போவுமே அதில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிடாதீங்க. இப்போ இந்த அயனோட ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை டேர் டவுன் பண்ணி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மூணு ஸ்க்ரூஸ் போட்டு பாடியோட இந்த அயனை வந்துட்டு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்க்ரூலேயும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த அயனில் பார்த்தீங்கன்னா 3 ஒயருக்குமே வந்து ஹீட் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹீட் ஸ்லீவ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சு ஹீட்டில் அப்படிங்கிறப்ப பக்கத்து ஒயரில் டச் ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த அயனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கிரவுண்டுக்கு வந்து கரெக்டாக க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்டு லைவுக்கு வந்து ரெட் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலுக்கு வந்து எல்லோன்னு சொல்லி கலர் கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து கிரவுண்டு, இது வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலாக நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு எப்போ போல ஒரு பிளாஸ்டிக் ரிட்டன்ஷன் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு வெளியே புல் பண்ணிட்டு வராமல் இருக்கிறவங்களுக்காக இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ இந்த அயனை வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இது எப்படி டின்னிங் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த அயனை பவர் பண்ணணும். நான் வந்து வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி ஹை பவர் அயன்ஸாக இருக்கட்டும் இல்லை லோ பவர் அயன்ஸாக இருக்கட்டும் ஹீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனலான செட்டப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபியூம் எக்ஸ்ட்ராக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். வெல் வென்டிலேட்டட் ஏரியாவில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அயனை டர்ன் ஆன் பண்ணுவோம். இது எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டின்னிங் ப்ராசஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த சால்டரை வச்சுட்டு அயன் ஹீட் ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம இந்த சால்டரை வந்து இந்த அயனோட ஒர்க் ஏரியா ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த டின்னிங் ப்ராசஸ். இது எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணுறது மூலமாக ஆக்சிடைசேஷனை வந்து நம்ம தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்டோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்டரை வந்துட்டு இந்த அயனோட பிட் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வச்சு ரப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இது சால்டரை மெல்ட் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் அட்டன் பண்ண உடனே மெல்ட்டாகி என்னால் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு கோட் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து இந்த பிட்டு வந்துட்டு சால்டரை மெல்ட் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் வந்து அட்டன் பண்ணல. ஸோ இப்போ நம்மளோட சால்டரிங் பிட்டு வந்துட்டு சால்டரை மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெல்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒர்க் ஏரியா ஃபுல்லாக நான் கோட் பண்ணுறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஏரியாவுக்கு மேலே ஒரு 5 mm வந்து நான் கோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம கோட் பண்ணோம்னா வந்துட்டு கண்டிப்பாக சால்டரை வேஸ்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ 5 mm வந்து மோர் தென் எனாஃப்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோ கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அயன் வந்துட்டு கூல் டவுன் ஆகிறதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கூல் டவுன் ஆகி முடித்த உடனே இந்த அயனை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளீனிங் ப்ராசஸ். இது பண்ணுறது மூலமாக பிட்டோட லைஃப்பை 50% மேலே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் நம்ம சால்டர் பண்ணுறப்போ சால்டர் நல்லா வெட்டாகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த டைம்லாம் நம்ம சால்டரிங் அயன் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஆஃப் பண்ணி வைக்கிறப்ப கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சால்டரை வச்சு பிட்டுக்கு மேலே இருக்க அந்த 5 mm ஏரியாவையும் கோட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அயன் வந்து சும்மா இருக்கப்பவும் நம்மளுக்கு ஆக்சிடைசேஷன் வந்து அங்கே நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நோவலோட 35W அயன், 25W அயன், 50W அயன் எல்லா அயன்ஸோட வீடியோவுமே இருக்குது. எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே இருக்குது. அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சார் வீடியோ எடுக்கிறதுக்கு காஃபியாக ஆகிடுச்சு. Perfect.